வணக்கம் நண்பர்களே. இந்திய அரசியலை பொறுத்தவரை பிரதமர் மோடி எப்பொழுதுமே நாட்டின் பாதுகாப்பு கட்டமைப்பு விஷயத்தில் மட்டுமே கூடுதலாக கவனம் செலுத்துகிறார். அதன் காரணமாகவே தேர்தல் நேரங்களில் இலவசங்களை அறிவித்து மக்களிடம் அவர் ஓட்டுகளை பெறுவது இல்லை. ஆனால் காங்கிரஸ், திமுக, ஆம் ஆத்மி உள்ளிட்ட பல எதிர்க்கட்சிகளும் தாங்கள் சிறந்த ஆட்சியை கொடுப்பதை விட மக்களுக்கு இலவசங்களை அறிவித்து ஓட்டுகளை பெற்று வருகிறார்கள். அப்படிதான் காங்கிரஸ் கட்சி கர்நாடகா, தெலுங்கானா உள்ளிட்ட பல மாநிலங்களில் இலவசங்களை அள்ளிவிட்டு வெற்றி பெற்றார்கள். இந்த நிலையில் பிப்ரவரி 5ஆம் தேதி நடைபெறும் டெல்லி சட்டசபை தேர்தலில் அந்த மாநிலத்தை 2 முறை ஆட்சி செய்த ஆம் ஆத்மி மற்றும் காங்கிரஸ் என்ற 2 கட்சிகளும் ஏகப்பட்ட இலவச அறிவிப்புகளை வெளியிட்டுள்ளார்கள். குறிப்பாக பெண்களுக்கு மாதந்தோறும் 2500 ரூபாய் உதவித்தொகை, இலவச பேருந்து பயணம், கல்லூரி மாணவர்களுக்கு மெட்ரோ ரயிலில் 50% மட்டுமே கட்டணம், 300 யூனிட் மின்சார இலவசம், கேஸ் சிலிண்டர் 500 ரூபாய் மானியம் என பல அறிவிப்புகளை காங்கிரசும் ஆம் ஆத்மி கட்சியும் வெளியிட்டு உள்ளார்கள். இந்த நிலையில் இன்று அந்த 2 கட்சிகளுக்கும் பலத்த அதிர்ச்சி கொடுக்கும் வகையில் பாஜகவும் இலவச அறிவிப்புகளை அறிவித்திருக்கிறது. அதில் மகளிருக்கு மாதந்தோறும் 2000 ரூபாய் உதவித்தொகை, 500 ரூபாய் மானிய விலையில் கேஸ் சிலிண்டர், 5 லட்சம் ரூபாய்க்கு மருத்துவ காப்பீடு, தீபாவளி, ஹோலி பண்டிகைகளின் போது இலவச கேஸ் சிலிண்டர், 60 முதல் 70 வயதுடைய மூத்த குடிமக்களுக்கு மாதந்தோறும் 2500 ரூபாய் பென்ஷன், 70 வயது மேற்பட்டவர்களுக்கு மாதம் 3000 ரூபாய் பென்ஷன், கர்ப்பிணிகளுக்கு 21,000 நிதி. இதற்கெல்லாம் மேலாக அடல் கேண்டீன்கள் மூலம் 5 ரூபாய்க்கு ஊட்டச்சத்து மிக்க உணவு வழங்கப்படும் என்று பாஜகவும் அதிரடியான இலவச அறிவிப்புகளை அறிவித்து காங்கிரஸ், ஆம் ஆத்மி கட்சிகளுக்கு பலத்த அதிர்ச்சி கொடுத்திருக்கிறது. இந்த நேரத்தில் ஏற்கனவே புதிய மதுபான கொள்கை வழக்கில் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் மற்றும் துணை முதல்வர் மணீஷ் சிசோடியா ஆகிய இருவரும் சிறையில் இருந்து வந்த நிலையில் பின்னர் ஜாமீனில் வெளியே வந்தார்கள். இந்நிலையில் தற்போது மீண்டும் அமலாக்கத்துறை அவர்கள் மீதான விசாரணையை முடுக்கிவிட்டுள்ளது. இதன் காரணமாக அக்கட்சி வட்டாரம் கடும் அதிர்ச்சி அடைந்துள்ளது. அடுத்த செய்தி, அந்த சார் உதயநிதியா மாசுவா? வார்த்தை விட்ட கனிமொழி. வீடியோ வெளியிட்டு சிக்கிக்கொண்ட நக்கீரன் கோபால். தமிழ்நாட்டில் உள்ள திமுகவினரை பொறுத்தவரை எங்கு என்ன சமூக விரோத செயல் நடந்தாலும் அதற்கு எதிராக குரல் கொடுப்பார்கள். பாஜக ஆளும் மாநிலங்களில் நடக்கும் பலாத்காரம், வன்முறை சம்பவங்களுக்கு எதிராக கொந்தளிப்பார்கள். குறிப்பாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், கனிமொழி எம்பி ஆகியோர் இந்த வேலையைத்தான் செய்வார்கள். இந்த நேரத்தில் ஒரு ஆங்கில பத்திரிகைக்கு கனிமொழி அளித்துள்ள பேட்டியில் அண்ணா பல்கலைக்கழகம் மாணவி பலாத்கார சம்பவம் குறித்து கேள்வி எழுப்பிய போது மணிப்பூரில் பெண்கள் பலாத்காரம் செய்யப்பட்டதை சொல்லி இதுவரை அங்கு பிரதமர் மோடி சென்று விசாரிக்கவில்லை என்று சொல்கிறீர்கள். ஆனால் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தான் ஆட்சி செய்யும் மாநிலத்தில் ஒரு மாணவிக்கு நடந்த கொடுமையை கூட இதுவரை சென்று விசாரிக்கவில்லை. அதற்கு எதிராக 2 வாரங்களுக்கு பிறகுதானே வாயே திறந்தார். அதோடு நீங்கள் திமுகவின் எம்பி, வெளி மாநிலங்களில் ஒரு பெண்ணுக்கு ஏதேனும் துயர சம்பவம் ஏற்பட்டால் உடனே தமிழ்நாட்டிலிருந்து பொங்கி எழுகிறீர்கள். அப்படி இருக்கும்போது நீங்கள் இருக்கும் சென்னையில் படிக்கிற ஒரு மாணவி பலாத்காரம் செய்யப்பட்ட சம்பவத்தில் நீங்கள் ஏன் பொங்கி எழவில்லை? அது குறித்து நாங்கள் கேள்வி எழுப்பினால் காவல்துறை விசாரணை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று மட்டும் சொல்கிறீர்கள். வெளி மாநிலங்களில் மாணவிகள் பலாத்காரம் செய்யப்படும் போது பொங்கி எழும் அளவுக்கு தமிழ்நாட்டு மாணவி விவகாரத்தில் நீங்கள் இதுவரை கொந்தளிக்கவில்லையே என்று கனிமொழியிடம் கேட்கப்பட்ட கேள்விக்கு, பலாத்காரம் எங்கு நடைபெற்றாலும் அது கண்டிக்க வேண்டிய விஷயம்தான். ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரை அதன் பின்னணியில் இருக்கும் நபர்கள் யார் என்று இன்னும் தெரியாத பட்சத்தில் திமுகவினர் இருப்பதாக சொல்கிறார்கள். அதைத்தான் நான் எதிர்க்கிறேன். இங்கு எல்லா விஷயத்தையும் அரசியலாக்குகிறார்கள் என்று கூறிய அவரிடத்தில் திமுகவை சேர்ந்த துணை முதலமைச்சர் உதயநிதி, மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் ஆகியோர் அண்ணா பல்கலைக்கழக மாணவியை பலாத்காரம் செய்த ஞானசேகரனுடன் மிக நெருக்கமாக இருந்திருக்கிறார்களே. அதோடு இதே ஞானசேகரன் ஒரு மிகப்பெரிய நெட்வொர்க்கை வைத்திருக்கிறார். இந்த மாணவி மட்டுமின்றி பல மாணவிகளை இது போன்று பிளாக்மெயில் செய்து அவ்வப்போது விஐபிகளுக்கு அனுப்பி வந்திருக்கிறார். இப்படி வருட கணக்கில் பல மாணவிகள் அவரிடத்தில் சிக்கியிருப்பதாக இப்போது செய்திகள் வெளியாகியுள்ளன.
இதை வைத்து பார்க்கும்போது பொள்ளாச்சி சம்பவத்தை விட அண்ணா பல்கலைக்கழக சம்பவம் ரொம்ப கொடூரமாக இருக்கும் போலிருக்கே என்று கேட்கப்பட்ட கேள்விக்கு ஏதோ ஒரு சார் இருப்பதாக அந்த மாணவி சொன்னதை வைத்து அப்படி சொல்கிறார்கள். ஆனால் அந்த சார் திமுகவினராகத்தான் இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை, வேறு யாராக கூட இருக்கலாம். ஆனால் இந்த விவகாரத்தில் திட்டமிட்டே திமுகவினரின் பெயரை ஊடகங்கள் வெளியிட்டு வருகிறார்கள். ஞானசேகரன் என்ற அந்த நபர் முதலமைச்சர் சொல்வது போன்று திமுகவின் அனுதாபியாக இருந்ததால் அவரிடத்தில் திமுக அமைச்சர்கள் நெருக்கமாக இருந்திருக்கிறார்கள். மற்றபடி தவறான நோக்கத்தில் அவர்கள் இவரிடத்தில் நட்பு வைத்திருக்க மாட்டார்கள் என்று நான் கருதுகிறேன் என்று கூறிய கனிமொழியிடத்தில், அண்ணா பல்கலைக்கழக மாணவி சம்பந்தப்பட்ட வழக்கில் பின்னணியில் உள்ள யார் அந்த சாரை காவல்துறை கண்டுபிடிக்க வாய்ப்பு இல்லை என்றும், செந்தில் பாலாஜியின் தம்பி அசோக்கை ஓராண்டுக்கு மேலாக தேடி வருவது போன்றுதான் பல ஆண்டுகளாக தேடிக்கொண்டே இருப்பார்கள் காவல்துறையினர் என்று கூறப்படுகிறது என்று அவரிடத்தில் கேட்கப்பட்ட கேள்விக்கு, தமிழக காவல்துறை ரொம்ப திறமைசாலிகள், அதனால் கண்டிப்பாக உண்மை குற்றவாளியை கண்டுபிடித்து விடுவார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு உள்ளது. ஆனால் இந்த விவகாரத்தில் துணை முதல்வர் உதயநிதி, அமைச்சர் மா சுப்பிரமணியம் போன்றவர்களை இணைத்து செய்து வெளியிடுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது. இதன் பின்னணியில் இருப்பவர்களை காவல்துறை கண்டுபிடித்த பிறகுதான் உண்மை நிலவரம் தெரிய வரும். அப்படி இருக்கையில் யூகத்தின் அடிப்படையில் செய்தி வெளியிடுவதை ஏற்க முடியாது என்று கனிமொழி அந்த பேட்டியில் தெரிவித்திருக்கிறார். மேலும் நக்கீரன் கோபால் என்ற மஞ்ச பத்திரிகையை நடத்தி வரும் நபர் பொள்ளாச்சி சம்பவத்தை மிகப்பெரிய அளவில் பூதாகரமாக்குகிறார். அந்த சம்பவத்தில் நடைபெறாத விஷயங்களை எல்லாம் இவர் ஊதி ஊதி பெரிதாக்கினார். திமுகவின் ஆதரவாளர் என்பதால் அதிமுக ஆட்சி காலத்தில் நடந்த அந்த சம்பவத்தில் பொய்யான கட்டுக்கதைகளை உருவாக்கி மக்கள் மத்தியில் பெரிய அளவில் பூதாகரமாக்கியவர்களில் நக்கீரன் கோபால் குறிப்பிடத்தக்கவர். ஆனால் அப்படிப்பட்டவர் இன்றைக்கு அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தில் தனது பத்திரிகையில் எந்த செய்தியும் வெளியிடவில்லை. இதன் பின்னணியை வெளியிட்டால் தன் ஜால்ரா போடும் திமுகவுக்கு சிக்கலாகிவிடும், அவர்களை நாமே மாட்டிவிட்டது போல் ஆகிவிடும் என்று அடக்கி வாசித்து வருகிறார். அந்த மாணவி பின்னணியில் ஞானசேகரன் என்ற நபர் மட்டுமே இருந்திருக்கிறார். அதைத்தான் காவல்துறை சொல்கிறார்கள். அதன் பின்னணியில் வேறு யாரும் இருக்க வாய்ப்பில்லை என்பதே என்னுடைய கருத்து. ஊடகங்கள் வேறு யாரோ இருப்பதாக யூகத்தின் அடிப்படையில் சொல்லும் செய்திகளை நாம் நம்ப வேண்டிய அவசியம் இல்லை. தமிழக காவல்துறை மீது எனக்கு நம்பிக்கை உள்ளது. அதோடு தமிழ்நாட்டில் மிக சிறப்பான ஆட்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது என்று ஒரு வீடியோ வெளியிட்டுள்ளார் நக்கீரன் கோபால். இதையடுத்து அவரை நெட்டிசன்கள் பலரும் கடுமையான வார்த்தைகளால் வருத்தெடுத்து வருகிறார்கள். அடுத்த செய்தி, கூத்தாடி விவகாரம் அதிமுகவுக்கு அதிர்ச்சி கொடுத்த விஜய். நடிகர் விஜய் தனது கட்சியின் முதல் மாநில மாநாடு நடத்திய போது பாஜக மற்றும் திமுக கட்சிகளை விமர்சனம் செய்தவர் அதிமுகவை ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. இதன் காரணமாக அதிமுகவுடன் கூட்டணி வைக்க விஜய் திட்டமிட்டுள்ளார். அதனால்தான் அந்த கட்சியை அவர் விமர்சிக்கவில்லை என்று கூறப்பட்டது. அதையடுத்து அதிமுகவினர் விஜயை திரைமறைவில் கூட்டணிக்கு அழைப்பு விடுத்தார்கள். ஆனால் அவர் செவி சாய்க்கவில்லை. இந்த நிலையில் இன்றைய தினம் எம்ஜிஆரின் 108வது பிறந்த நாளையொட்டி விஜய் விடுத்துள்ள ஒரு அறிக்கை அதிமுகவை அதிரவிட்டுள்ளது. அதில் கூத்தாடி என்ற கூற்றை சுக்குநூறாக உடைத்து தமிழக அரசியல் வரலாற்றில் மையமானார் எம்ஜிஆர், அவரே தமிழக அரசியல் அதிசயமானார் என்று குறிப்பிட்டுள்ளார். அதாவது எம்ஜிஆரை அன்றைக்கு கூத்தாடி என்று சொன்னது போன்று இப்போது என்னையும் சொல்கிறார்கள். அப்படிப்பட்ட நானும் எம்ஜிஆரை போன்று அரசியலில் சாதனை படைப்பேன் என்ற கோணத்தில் அவர் அறிக்கை வெளியிட்டு உள்ளார். குறிப்பாக எம்ஜிஆரின் ரசிகர்களை தன் பக்கம் இழுக்கும் முயற்சியாகவே கூத்தாடி என்ற விவகாரத்தை முன்வைத்து விஜய் இப்படி ஒரு பிறந்தநாள் அறிக்கையை வெளியிட்டு இருப்பதாக அரசியல் விமர்சகர்கள் பலரும் கருத்து கூறியிருக்கிறார்கள். விஜயின் இந்த அறிக்கை அதிமுக வட்டாரத்தை ரொம்பவே டென்ஷன் செய்துள்ளது. நண்பர்களே, வெளி மாநிலங்களில் பெண்கள் பலாத்காரம் செய்யப்பட்டார். அதற்கு எதிராக குரல் கொடுத்து வரும் கனிமொழி அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தை அடக்கி வாசித்து வருகிறார். இந்த நேரத்தில் குற்றவாளி ஞானசேகரனின் தொடர்பில் உதயநிதி, மா சுப்பிரமணியம் போன்றோர் இருப்பதாக வெளியான செய்தி குறித்து கனிமொழியிடம் கேட்கப்பட்ட கேள்விக்கு அவர் அளித்த பதில் மற்றும் பொள்ளாச்சி சம்பவத்தை படு பயங்கரமாக தோண்டியெடுத்த நக்கீரன் கோபால் அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தை மூடி மறைப்பது குறித்த உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடவும். நன்றி, வணக்கம்.